அருமையாக இருக்குது இந்த இடம். பா வேறு லெவலில் இருக்குது. அதுவும் காலையில் சன்ரைஸோடு பார்க்குறது வந்து சூப்பராக இருக்கும். அவங்க 2 பேரும் நடந்து போகிறது பார்க்குறதுக்கே அப்படியே ஒரு சினிமேட்டிக்காக இருக்குது பாருங்கள். சே, நம்ம மெரினாவும் இப்படி இருந்தால் எப்படி இருக்கும் இப்போ தோணுது எனக்கு. பார்த்தீங்களா, நம்ம ஊர்லேயே ஷவர்ஸில் வச்சா எப்படி இருக்கும். ஆனால் கோலார் கொடுத்துருவானுங்க நம்ம பாய்ஸு. பட் யா எஸ். ஓ கார்க். ஓ ஓகே. அங்கே பாருங்கள் பயங்கரமாக, அதுவும் இவ்வளோண்டு எப்படி கரெக்டாக அடிக்கிறாங்க பாருங்கள். தலைவன் பாருங்கள் சரியான சைக்கிளில் இருக்கான். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் ஃபுடி பிரபு. குட் மார்னிங் ஃப்ரம் தனாங். எஸ், லெட்ஸ் கோ. எஸ், இப்போ நம்ம தனாங்கில் இருக்கோம். தனாங்க எல்லோரும் செல்லமாக மியாமி ஆஃப் வியட்நாம் அப்படின்னு தான் சொல்கிறாங்க. ஏன் அப்படின்னா இங்கே இருக்க பீச்சஸ் வந்து அவ்வளோ அழகாக இருக்கும் அப்படின்றத வந்து கேள்விப்பட்டிருக்கேன், பார்த்தேன். சூப்பராக இருக்குது. ஸோ நம்ம ஊரில் எப்படி பெசநகர் மெரினா இருக்கோ அதுக்கு மாதிரி இங்கே மேபே பீச் அப்படின்றாங்க. மை பேக் பீச் அப்படின்னு அது வாயில் நுழைய மாட்டேங்குது. ஆனாலும் அந்த பீச்சுக்கு தான் கைஸ் இப்போ போயிட்டுருக்கோம். இப்போ டைம் பார்த்தீங்கன்னா 5:30 தான் ஆகுது. விடிஞ்சிருச்சு. ஆக்சுவலாக நான் வந்த ஃபஸ்ட் டேவே வந்து இப்போ நான் பீச்சுக்கு தான் ஃபஸ்ட்டு போகிறேனே, விடிஞ்ச உடனே. அங்கே பாருங்கள், லுக் அட் த ஸ்கைஸ். இந்த சூரியன் இப்போ தான் எட்டி பார்க்குறான். ஸோ வெல்கம் டு தனாங் கைஸ். ஸோ காலையிலே சூப்பராக இருக்குது. மார்னிங்கும் ஒரு வெயிட்டு தான்ப்பா. செம்மையாக இருக்குது. லுக் அட் த ஸ்கைஸ் அண்ட் த பில்டிங்ஸ் அரவுண்ட் ஹியர். வாவ், ஜஸ்ட் அப்படியே ரா சவுண்டோடே பாருங்கள். ஸோ இப்போ தான் சன்ரைஸே ஆக போகுது. 5:40 தான் கைஸ் ஆகுது டைமு. ஸோ நம்ம இப்போ போயிட்டுருக்கோம். இந்த பில்டிங் செம்மையாக இருக்குது. ஸோ இந்த பிரிட்ஜே வந்து பார்த்திங்கன்னா சீக்கு மேலே தான் இருக்குது, அதாவது பேக் வாட்டருக்கு மேலே இருக்குது. ஸோ என்ன டோல் மாதிரி இருக்குது, ரைட்டில் போவாங்க போல். அந்த 2 பில்டிங்ஸ் நடுவில் இருக்குது சூரியன். நம்ம கேமராவில் அந்த அளவுக்கு கேப்சர் பண்ண முடியல. இப்போ நம்ம அந்த பீச்சுக்கு தாங்க போயிட்டுருக்கோம். ஸோ மார்னிங் சன்ரைஸ் வியூ எப்படி இருக்குது அப்படின்றத பார்க்குறதுக்கு எனக்கு ரொம்ப ஆசையாக இருந்தது. அதனால தான் அதை உங்களுக்கும் காட்டணும் அப்படின்றதுக்காக போய்கிட்டு இருக்கோம். வாங்க, வியட்நாமோட ரொம்ப ஃபேமஸ் பீச்சுக்கு போகலாம். ஸோ மார்னிங்கிறதுனால கம்மியாக இருக்கா அப்படின்றது தெரில. பட் இங்கே டிராஃபிக்கும் வந்து ரொம்பவே கம்மியாக இருக்கும் அப்படின்ற மாதிரி தான் கேள்விப்பட்டிருக்கேன். மேபி இன்னும் டைம் 6 கூட ஆகலன்றதுனால எப்படி இருக்கான்றது தெரில. பட் ரோடெலாம் வந்து பெருசாக இருக்குது. நம்ம உச்சிமில்ல இருந்த அளவுக்கு இல்லை, சின்ன சின்ன ரோட்ஸு. பட் இது வந்து பெரிய ரோடாக இருக்குது. ஸோ இப்போ நம்ம இந்த லெஃப்ட்டு திரும்பணும். ஆக்சுவலாக நான் சொன்ன மாதிரி பைக் வந்து இப்படி நம்ம எப்போயுமே இப்படி வந்து இப்படி திரும்பிடுவோம்ல, இப்போ அங்கே போய் அப்படி திரும்பணும். சன்னு க்ளவுட்ஸுக்கு நடுவில் வேற மாதிரி இருக்குது. கிட்ட போனோன்னு உங்களுக்கு தெரியும். ஐ திங்க் நம்ம பீச்சுக்கு வந்துட்டோம்னு நினைக்கிறேன். ஓ, நிறைய பேர் ஜாகிங் போயிட்டுருக்காங்க. வாட் கைஸ், செம்மையாக இருக்குது. அங்கங்கே அந்த மரம் வச்சு. எஸ், காலையிலே இங்கே ஒர்க் அவுட்லாம் பண்ணிகிட்ருக்காங்க. ஜூம்பா கிளாஸ் தான் பண்ணிகிட்ருக்காங்க. எல்லோரும் வாக்கிங் போயிட்டுருக்காங்க. நானும் வாக்கிங் போக தான் வந்திருக்கேன். ஸோ வேர் ஆர் யூ கோயிங்? Okay, walking, yeah. I think yes, okay. You want to stop here? What? Walking here. Yes, yes. இங்கே பாருங்கள், பீச்சிலேருந்து பார்த்தாலும் இது தெரியும். அருமையாக இருக்குது இந்த இடம். வேறு லெவலில் இருக்குது. அதுவும் காலையில் சன்ரைஸோடு பார்க்குறது வந்து சூப்பராக இருக்கும். அதனால தான் வந்தேன். இங்கேருந்து தெரியும்னு நினைக்கிறேன். அந்த கடல் தண்ணியில் அந்த சூரியன் பார்க்குறப்ப
அட்டகாசமாக இருக்குது. How much? 34. கைஸ் ரெண்டு சைடுமே மோட்டர் பைக்ஸ் போயிட்டு தான் இருக்குது, காரு பைக்குன்னு. நம்ம கரெக்டாக பார்த்து கிராஸ் பண்ணோம். பா இந்த இதுவே எப்படி இருக்குது பார்த்தீங்களா, சீனரி பார்க்குறது சூப்பராக இருக்குது. ஓடியே வந்து டெல்ல கைஸ். இந்த பீச்சில் நீங்கள் நிறைய பார்க்க போகிறீங்க இன்றைக்கி. ஃபஸ்ட்டு அதுக்கு முன்னாடி சூரியனை பார்த்துட்டு வந்துடும். எப்படி பீச்சுக்கு இறங்குறதுன்றதை பார்க்கணும். இங்கே நீங்கள் பார்க்கலாம் நிறைய பேர் வந்து வாக்கிங், ஜாகிங், ரன்னிங்னு போயிட்டுருக்காங்க. ஈவன் ஃபாரினர்ஸ் கூட. ஏன்னா த பர்ஃபெக்ட் பிளேஸ் டு கோ, ரைட்? எஸ், லுக் அட் திஸ் கைஸ். நான் குதிச்சிடலாமா இங்கேருந்து? குதிக்கூடாதுன்னு எனக்கு எப்படியே போகலான்னு நினைக்கிறேன். இப்போ இது என்ன பீச்சுக்கு நடுவுலையே அந்த இதை போட்டு கட்டி வச்ச மாதிரி இருக்குது. நம்ம இப்படி போயிட்டு ஒரு ரவுண்டு இப்படி போயிட்டு அப்புறம் வந்து பீச் பார்ப்போம். இங்கேயே வந்து கெஃபேஸ்லாம் இருக்குது கைஸ். ஹார்லிங்கு சன்ரைஸில் ஒரு காஃபி குடித்தா எப்படி இருக்கும், செம்மையாக இருக்கும்ல. நானும் அப்படியே வாக்கிங் போன மாதிரி ஆகிடும். ஏன்னா நம்ம இங்கே ட்ரிப்புக்கு வந்தாலே வந்து ஃபிட்னஸ் வந்து ஃபஸ்ட்டு அடி வாங்கும். பட் அட்லீஸ்ட் எனக்கு டைம் கிடைக்கிறப்ப இந்த மாதிரி அழகான பீச்சில் வாக்கிங் போகிறதுக்கு வந்து யாருக்குமே வேண்டாம்னு தோணாது. ஸோ நானும் ரெடியாக ட்ரௌசரில் தான் வந்திருக்கேன் வாக்கிங்க்கு. டைம் ரொம்பலாம் இல்லை, இப்போ 5:45 தான் ஆகுது. ஆனாலுமே சன் நல்லா வந்திருக்கு. இங்கே சன்ரைஸ் எத்தனை மணிக்குன்னு பார்த்தேன், செக் பண்ணேன், 5:30 தான் இருந்தது. ஸோ நம்ம உள்ளே போயிட்டு திரும்ப மேலே வரலாம். வா 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 கைஸ், இட்ஸ் அ ட்ரீட் ஃபார் யூ கைஸ் ஆல்சோ. பார்க்குறதுக்கே சூப்பராக இருக்குது பாருங்கள், நிறையா மாதிரி இருக்குது. பீச்லேயே நிறையா பேர் ஒர்க் அவுட் பண்ணிகிட்ருக்காங்க. அண்ட் இங்கே பாருங்கள் மவுண்டெயின் தெரியுதா, அதுக்கு தான் வந்தேன். இது கிடையாது மவுண்டெயின், அந்த பக்கம் இருக்குது, காமிக்கிறேன். ஸோ இங்கே ஒருத்தர் உட்காந்து யோகா பண்ணிகிட்ருக்காரு, அவரை டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது நம்ம. ஸோ இங்கே இந்த சைடு பார்த்திங்கன்னா அப்படியே பில்டிங்ஸு, ஸ்கை ஸ்கிராப்பர்ஸு. அங்கிள்ஸ்லாம் ஒரே மஜா தான் பீச்சில். வேறு மாப்பிள்ளை ஃபோட்டோ எடுத்துக்கிட்டு இருக்கான். எடுமாப்பிள்ள அனுப்பு, ஸ்டோரி போடுமாப்பிள்ள. வா 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 கைஸ், ஓ வாட் அ பியூட்டி. தரமாக இருக்குது, நான் நினச்சதை விட தரமாக இருக்குது. அங்கே அப்படியே மவுண்டெயின் உங்களுக்கு குட்டியாக தெரியுதா, எனக்கு இங்கே ரொம்ப பெருசாக தெரியுது அந்த மவுண்டெயின். சன்லைட் வந்து தண்ணியில் பட்டு ரிஃப்ளெக்ட் ஆகிறது இன்னும் சூப்பராக இருக்குது. இன்னும் கிட்ட போய் காமிக்கிறேன் உங்களுக்கு, அப்போ தெரியும். வியட்நாமோட மியாமி அப்படின்னாலே நம்ம இந்த தனாங் தான் கை சொல்கிறாங்க. அவ்வளோ அழகான ஒரு பீச், அதுவும் மை பேக் பீச் அப்படின்றது. நான் தப்பாக தான் ப்ரொனவுன்ஸ் பண்ணுறேன், ஏன்னா அது எனக்கே தெரியும். பட் இருந்தாலும் அது மேட்ரு இல்லை, இதுதான் மேட்ரு. காலையில் எல்லாம் ஜாகிங் போகிறத பார்த்தா எனக்கு வெறியாவது, ஓடுருவோம் போல. இப்போ அப்படியே இங்கே பாருங்கள், பீச் பக்கத்துலேயே எப்படி கட்டியிருக்காங்க பாருங்கள். இன்னும் நிலாவும் போல் பாருங்கள், இன்னும் நிலாவும் அப்படியே இருக்குது. அப்படியே இப்படி திருப்பணும் எங்களேன், சூரியன் உங்கள் கண்ணுலேயே அடிக்க பாருங்கள். இப்போ பரவாயில்லையே, சூரியனும் இருக்குது. when sun and the moon meets அப்படின்ற மாதிரி நிலாவும் சூரியனும் சந்திச்சுக்கிறாங்க. அவங்க ரெண்டு பேரும் நடந்து போகிறது பார்க்குறதுக்கே அப்படியே ஒரு சினிமேட்டிக்காக இருக்குது பாருங்கள். நான் தனாங் வந்ததுக்கான முக்கியமான காரணமே இதுதான். இதை இந்த அழகை ரசிக்கணும் தான், அதனால தான் கிளம்பி வந்துட்டேன். உண்மையாகவே அழகு தான். நான் காலையில் வந்தீங்கன்னா நீங்கள் இந்த மாதிரி சீன்ஸ்லாம் நிறைய பார்க்கலாம். வியட்நாம் அங்கிள்ஸ் தான் ஒரே ஃபன் பண்ணிகிட்ருக்காங்க, ஃபன் பண்ணல ஒர்க் அவுட் பண்ணிகிட்ருக்காங்க. அண்ட் நான் போக கிட்ட அந்த மவுண்டெயின் வந்து உங்களுக்கு பெருசாக தெரியும். நிறைய பேர் குளிக்கிறாங்க கைஸ். அண்டு வாட்டர் ஒரு குப்பை கிடையாது, இவ்வளோ க்ளீனாக வச்சுருக்காங்க. ஒன்றுமே இல்லை, எனக்கு இங்கே வந்து பேச்சே வரல, அந்த அளவுக்கு அழகாக இருக்குது. எப்படி இருக்குது பாருங்களேன், அப்படியே அந்த அளவுக்கு போகுது கைஸ். நீங்கள் பார்க்க முடியும், செம்ம லென்த்து. சைடில் ஒர்க் அவுட் பண்ணுறதெல்லாம் நீங்கள் பார்க்கலாம். தண்ணியில் பாருங்க, ஒரு ரோப் கட்டி வச்சுருக்காங்க, கால் தடிக்கிச்சு. ஒரு ரோப் வந்து போட்டிருக்காங்க, எதுக்குன்னு தெரில. ஆனால் இங்கே எல்லாருமே குளிக்கலாம், யார் வேணால் குளிக்கலாம்.
ஆக்சுவலாக என்னை 10 வயசுலேயே ஜோசியக்காரன் சொல்லிட்டான், உனக்கு தண்ணியில் தான்டா கண்டோன்னு. அதுலேருந்து நான் தண்ணியில் இறங்குறதே விட்டேன். அதை மீறி ஒரு வாட்டி தண்ணியில் இறங்கினேன் கோவாவில். ஜஸ்ட்டு ஒரு 2 மினிட்ஸ் ஆயிருந்து தான் இந்த விலாக் எடுத்துருக்க முடியாது என்னால். இந்த விலாக் இல்லை, எந்த விலாகுமே எடுத்துருக்க முடியாது. அதனால் இந்த குளிக்கிறதுலாம் கிடையாது, ஒன்லி பார்க்குறது தான். அதுவே போதும் நமக்கு. நல்ல ஒரு வாக் போன மாதிரியே இருக்கும். நான் கிட்ட வர வர உங்களுக்கு மவுண்டைன் தெரியும் நினைக்கிறேன். இருங்க ஜூம் வைக்கிறேன். தெரியுதா? செம்மையாக இருக்குல்ல? அப்படியே மவுண்டைன்ஸ் தான். இங்கேருந்து அப்படியே பார்த்தீங்கன்னா அங்கே வரைக்கும் போகுது மவுண்டைன். அப்படியே பயப்படல நம்மால். சூரியன் செம்ம ஒர்த்து கைஸ். தூக்கத்தை விட்டு வந்தது ஒர்த்து. எல்லாருமே ஃபோட்டோஸ் வீடியோஸ் எடுக்கிறதுக்கும் நம்மளை மாதிரி வந்திருக்காங்க போல். நிறைய பேர் ஃபிட்டாக தான் இருக்காங்க. காலைல கிளம்பி வாக்கிங் ஜாகிங் போகிறாங்கன்னா கண்டிப்பாக ஃபிட்டாக தான் இருப்பாங்க. கைஸ் டைம் பாருங்கள், இப்போ தான் 6 ஆகுது. ஆனால் ஆல்ரெடி தானே அங்கே வந்து தன் வேலையை காட்ட ஆரம்பித்து விட்டது. ஜும்பா கிளாஸ் தான் நடக்குது மேலே. மக்கள் பாருங்களேன் எவ்வளோ ஜாலியாக இருக்காங்க. இவங்களை பார்க்குறப்ப ஜாலியாக இருக்கிற மாதிரி தோணுது. ஜாலியாக தான் இருக்காங்க. காலையிலே ஃபேமிலியாக வந்து ஒர்க் அவுட் பண்ணுறது. அன்றைக்கி ஏதோ போர்டு வச்சுருக்காங்க, காம்டாம் பைன் நோ ஸ்விம்மிங். அப்போ எல்லாம் என்ன பண்ணுறாங்க? சும்மா நின்றுட்டுருக்காங்களா? நோ ஸ்விம்மிங் அப்படின்னு போர்டு போட்டிருக்காங்க கைஸ். அப்போ யாருமே ஸ்விம் பண்ணக்கூடாது போல், சும்மா நின்றுட்டு தான் இருக்கணும் போல். என்ன எல்லாம் ஃபிட். இவங்களாம் பார்த்தா எனக்கு இப்போ செம்ம காண்டாக இருக்கு. அங்கே பாருங்க ரீல்ஸ் எடுக்கிறதுக்குன்னே அந்த 2 கேர்ள்ஸ் ஒயிட் கலரில் ட்ரெஸ் போட்டிருக்காங்களே, ட்ரைபாட்லாம் தூக்கிட்டு வந்திருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு காலையிலே வந்திருப்பாங்க கைஸ். இங்கே ஃபோட்டோ ஷூட்டுக்குன்னே நிறைய பேர் வருவாங்க போல். ஃபோட்டோஸ் எடுக்கிறாங்க பாருங்கள். ஃபோட்டோ ஷூட்டுக்குன்னே நிறைய பேர் வராங்க கைஸ். இங்கே நிறைய ஒரு மாதிரி ஓடுங்க. காலையில் எழுந்து வாக்கிங் போங்க கைஸ், ரொம்ப உடம்புக்கு நல்லது. இல்லைன்னா இந்த சைடில் படுத்துருக்காங்க பாருங்கள், அங்கிள் மாதிரி வந்து படுத்து சன் பாத் எடுங்க. தண்ணி பாருங்கள் ஏன் இப்படி ஒரு பக்கம் முன்னாடி வரைக்கும் இருக்குது, இன்னொரு பக்கம் வந்து பாதி தான் இருக்குது. இங்கே பாருங்கள், இங்கெல்லாம் இங்கே வரைக்கும் வந்துருச்சு. பாருங்க பாட்டிக்கெலாம் ஒரு 80 வயசு இருக்கும், நடந்து போயிட்டுருக்காங்க காலையிலே 6 மணிக்கெலாம் வந்து. அங்கே பீச் அப்படின்னு வச்சுருக்காங்க. அந்த போர்டுக்கு தான் போயிருக்கணும் ஃபஸ்ட்டு. அது நம்ம எப்பயுமே எல்லாத்தையும் வித்தியாசமாக தானே செய்வோம். தனாங் அந்த பீச்சோட பேர் போட்டிருக்காங்க. என்ன மாதிரி இருக்குப்பா. என்னடா இப்படி இருக்கு டேய், இப்படி இருக்குடா பீச்னா அப்படின்ற மாதிரி இருக்குது. ஸோ பியூட்டிஃபுல். போனோன்னா போயிட்டே இருக்கலாம் போல். எவ்வளோ தூரம் போகிறது, இதுவே எனக்கு ஒரு வாக்கிங் ஆயிடுச்சு. அண்ட் ஒரு டைம் லேப்ஸ் ஒன்று வச்சா நல்லாயிருக்கும். பார்ப்போம் எங்கேயாவது வைக்க முடியுமான்னு. அட்டகாசமான பீச்சு. அது எவ்வளோ பேர் ஃபாரினர்ஸும் இருக்காங்க, வியட்நாம்காரங்களும் இருக்காங்க. எல்லாம் வந்து அவங்கவுங்க வேலையை ஜாலியாக பண்ணிகிட்டு இருக்காங்க. அங்கே பாருங்கள் வாலிபால் விளையாடிட்டு இருக்காங்க. இன்னும் இந்த அக்கா தனியாக ஏதோ ஃபோனில் எடுத்துகிட்ருக்காங்க. அந்த கருப்பு கலர் போட்டிருக்காக்கா. நான்லாம் பெரிய வாலிபால் பிளேயர் தான் பல வருஷங்களுக்கு முன்னாடி. பரவாயில்ல இப்போ விளாட்றத விட்டு. ஐயோ நல்ல வேலை இவங்களை மிதிச்சிருப்பேங்க கைஸ், யாருன்னே தெரில. நல்ல வேலை இவங்களை போட்டு ஒரு மாரி மிதிச்சிருந்தேன்னு வச்சுக்க, ஐயோ மானு ஓடி இருக்கும். வந்து கச்ச மச்சான்ட்டு ஓடி இருப்பாங்க. ஸோ இங்கே வந்து வாலிபால் விளையாடிட்டு இருக்காங்க. நான் வேறு கேமரா வச்சுருக்கேன், இல்லைன்னா நானும் வரேன்னு சொல்லிட்டு விளையாடுவேன். அவங்க ஃபுட்பால் விளையாடலாம். கிச்சிர போகிறாங்க. ஓ கைஸ் எனக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு இந்த பீச்சை. டெய்லி வர போகிறேன். இங்கே இருக்க 4 நாளுமே காலையில் வர போகிறேன். சூப்பராக ஆடுவாங்க. நமக்கு ஃபுட்பால்லாம் அது விளையாட தெரியாது.
நமக்கு ஃபுட்பால்லாம் விளையாட தெரியாது, இதுதான் கிரிக்கெட் தான் விளையாட தெரியும். ஓ அந்த தாத்தாவுக்கு பாருங்கள் வயசு சூப்பராக விளையாடுறாரு. ஜாலியாக விளையாடுன்னு இருக்கானுங்க. இங்கே பாருங்க இன்னும் அச்சரி ஈஸ்வர போகிறீங்கடா. இங்கெல்லாம் பாருங்கள் வயசான தாத்தா. ஏய் 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 இங்கெல்லாம் ஃபுட்பால் தான் கைஸ். அதனால் எல்லாருமே சூப்பராக டச் பண்ணிகிட்டு இருக்காங்க பாருங்கள். நமக்குலாம் வராது, ஃபுட்பாலே வராது நமக்கு. எல்லாருக்குமே வயசானவங்க தான் இதில், இந்த டீமில். இங்கே ஏதோ ஃபோட்டோ எடுக்கிறதுக்குன்னே ஒரு ஸ்பாட் மாதிரி இருக்குது. இன்னும் போகணுன்னா கரெக்டாக இன்னும் கொஞ்சம் தூரம் ஜூம் வைக்கிறேன் உங்களுக்கு. இந்த ஜூம் பண்ணால் அவ்வளோ இதுவாக தெரியாது, பட்டு அவ்வளோ தூரம் இருக்குது. அண்ட் அந்த சைட்லேயும் கெஃபேஸு, ஸ்டால்ஸு, ரெஸ்டாரண்ட்ஸு எல்லாமே இருக்குது. அண்ட் இவங்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா கைஸ் நம்ம ஹொச்சிமின்ல இருக்கிற அளவுக்குலாம் ரொம்ப எப்படி டூரிஸ்ட் கூட ரொம்ப ஒரு ஃப்ரெண்ட்லியாக இருக்கிற மாதிரிலாம் இருப்பாங்கன்னு எனக்கு தெரியல. ஏன் அப்படின்னா நான் வரும்போதே அதை வந்து பார்த்தேன். இவங்கெல்லாம் கண்ட்ரி சைட் பீப்புள் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. ரொம்ப இப்போ ஹொச்சிமின்ல பார்த்தீங்கன்னா அவங்க டூரிஸ்ட் கூட பழகி அந்த ஒரு இது வந்துருச்சு அவங்களுக்கு. பட் இவங்களுக்கு வந்து இன்னும் ப்ராப்பராக இங்கிலீஷ் கூட இங்கே இருக்கிறவங்களுக்கு வந்து அந்த நம்ம சும்மா சொன்னால் புரியறது கூட இங்கிலீஷ் தெரியாதான், வியட்நாம்ஸ் தான். இந்த பில்டிங் பாருங்களேன் சூப்பராக பண்ணியிருக்காங்க. மை ஹன் சீ ஃபுட் எஸ் சீ ஃபுட்டுன்னு தான் ஞாபகம் வருது. இங்கே வந்து ஈவினிங் அதாவது நைட்டும் வருவோம், கண்டிப்பாக சன்செட்டுக்கு வருவோம். அப்போ வந்து இங்கே சீ ஃபுட்ஸ் வந்து ரொம்ப ஃபேமஸ் கைஸ். கடல் பக்கத்தில் இருக்க ஏரியா அப்படின்னாலே கண்டிப்பாக அங்கே இருக்கிறவங்க சீ ஃபுட் சாப்பிட்டு வளர்ந்தவங்களாக தான் இருப்பாங்க. அதனால் இங்கே வந்து எல்லா வெரைட்டி ஆஃப் சீ ஃபுட்ஸும் வந்து கிடைக்கும் அப்படின்ற மாதிரி பார்த்தேன். அப்படி இருக்கிறப்ப நம்மளும் கண்டிப்பாக சீ ஃபுட் வந்து செம வேட்டை இருக்குது. தனாங்கில் சீ ஃபுட் வேட்டை இருக்குது. நான் பாட்டுக்கு நடந்து வந்துட்டுருக்கேன். நான் நம்ம ஊர் பீச்சுக்கே காலைல 5 மணிக்கெலாம் எழுந்து போக மாட்டேன். பட் இங்கே வந்து அழகாக இருக்குது, பார்த்தே ஆகணுன்றதுக்காக சீக்கிரமாக எழுந்து வந்தேன். அதுக்கான ஒர்த்து கைஸ், கொடுத்த ஐப்புக்கான ஒர்த்து. அண்டு இங்கே வந்து பார்த்திங்கன்னா இந்த படத்துலலாம் பார்ப்போம்ல அந்த கார்டு அவங்க இருக்காங்க பாருங்கள். யாராவது கோலார் கொடுத்தா பீச் விட்டு வெளியே போட்டுருவாங்க. இந்த பக்கம் அதே மாதிரி ஃபுல்லாக ரெஸ்டாரண்ட்ஸ் தான். நீங்கள் பார்க்கலாம். வருவோம் திரும்ப வந்து வருவோம், சன்செட்டுக்கு வருவோம், அப்புறம் சீ ஃபுட்ஸ் ட்ரை பண்ணுவோம், எல்லாம் பண்ணலாம். நம்ம அங்கே வரைக்கும் போயிட்டு அங்கேருந்து ஏதாவது காஃபி இருக்கான்னு கண்டிப்பாக குடிக்கணும். மார்னிங் காஃபி இல்லாமல் எப்படி? நான் ஏன் கைஸ் அப்படியே அமைதியாக வந்தேன் தெரியுமா? அந்த அலை சத்தம் கேட்டுட்டு அப்படியே இதை நேரில் பார்க்க எப்படி இருக்குன்றதால தான் இவ்வளோ நாள் பேசாமல் வந்தேன். சூப்பராக இருக்குடா போடா, இதுக்கு மேலே நான் என்னத்தை சொல்ல. அதுவும் எவ்வளோ க்ளீனாக வச்சுருக்காங்க பாருங்கள். நீங்கள் இப்போ வீடியோவில் ஒரு குப்பை கூட பார்த்துருக்க முடியாது. அதுவும் பயங்கர க்ளீனாக வச்சுருக்காங்கப்பா, சூப்பராக மெயின்டைன் பண்ணுறாங்க. அண்ட் அவங்க மெயின்டைன் பண்ணுறதை தாண்டி இங்கே இருக்க மக்கள் அதை வந்து ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸை ஃபாலோ பண்ணுறதுனால தான் இப்படி வச்சிக்க முடியுது பீச்சை. வெறும் கவர்மெண்ட்டோ இல்லை இங்கே ஒர்க் பண்ணுறவங்களால் மட்டுமே இப்படி வச்சிக்க முடியாது பீச்சை. நம்ம கரெக்டாக இருந்தாலே போதும் அப்படின்னு நான் அடிக்கடி சொல்லுவேன். அந்த மாதிரி யாருக்கு தான் இப்படி இருந்தால் இந்த இடத்துல குப்பை போடுத்தணும்? இப்போ நம்மளே வரோன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ நானே இருக்கேன், இந்த மாதிரி பார்க்குறப்ப வேண்டாம், எவ்வளோ க்ளீனாக வச்சுருக்காங்க, நம்மளும் க்ளீனாக வச்சுக்கணும். அந்த இதை குப்பை போட மாட்டோம். இங்கே ஆமாளுங்களா எடுத்துகிட்டு வந்து எதையாவது சாப்பிட்றது, அதை சாப்பிட்றது அப்படியே போட்டு போயிடுறது, அந்த மாதிரிலாம் இருக்கிறதுனால தான் நம்மளோட பீச்சை வந்து ரொம்ப மோசமாக நம்ம வச்சுருக்கோம். அது நம்ம தப்பு தான். இங்கேயே உட்காரலாம் போல். இங்கே பாருங்கள், இவங்க பாருங்களேன், இவங்க உட்காந்துட்ருக்காங்க. இந்த நடுவில் இருக்காங்க பாருங்கள், அவங்களாம் உட்காந்து ஃபோட்டோஸ் எடுத்துகிட்டு இருக்காங்க.
சே நம்ம மெரினாவும் இப்படி இருந்தால் எப்படி இருக்கும் இப்போ தோணுது எனக்கு. வேறுங்க இவங்களாம் பீச்சுக்கு தண்ணிக்கு நடுவிலேயே ஃபுட்பால் விளையாடிட்டுருக்காங்க. நானும் தாத்தா ஆனதுக்கப்புறம் இந்த இப்போ எனக்கு முன்னாடி இப்போ ஒரு தாத்தா ஓடினார் பாருங்க, ப்ளூ கலர் டிஷர்ட்டு. நானும் ஒரு வயசில் ஜாகிங் போகிறப்ப நம்ம மெரினா இப்படி மாறி இருக்கான். எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்கள். அட்லீஸ்ட் ஒரு கற்பனைக்கு. அது மாதிரி தென்னை மரம் இங்கே இருக்கிறது ஃபுல்லாக பார்த்திங்கன்னா தென்னை மரம் தான். அந்த இடத்துல நம்ம நடந்து வர இடத்துல பார்த்துருப்பீங்க, சிமெண்ட்டு மெரினாவில் போட்டிருக்க மாதிரி வாக்கிங்க்குன்னே அங்கே போட்டிருக்காங்க. வரும் அதெல்லாம் சன் பாத் எடுத்துகிட்ருக்காரு மஜாவா நிறையா பேர். இப்போ கைஸ் நான் அந்த கார்னர்லேருந்து வந்திருக்கேன், அங்கேருந்து நடந்தே வந்துட்டேன் அப்படியே பேசிக்கிட்டே. அவ்வளோதான், இன்றைக்கி காலைல மார்னிங் வாக் டன். ஸோ இங்கே உட்காண்ட்ருக்காங்க பாருங்கள், காட் அவங்க வந்து ஏதாவது பிரச்சனைனா காப்பாற்றிடுவாங்க. அதனால் அதை பற்றியும் நம்ம பயப்பட தேவையில்லை. ஸோ இங்கே வந்து ஃபாரினர்ஸும் வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு ஆல்ரெடி பீச்சஸ்னால் அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ அதனால் அவங்களும் வந்து ஜாகிங் போக போகிறாங்களா கைஸ், இன்னும் போயிட்டு தான் இருக்குது. ஆக்சுவலாக இதை பற்றி காண்டாகக்கூடாது, நம்ம இன்ஸ்பயர் தான் ஆகணும். வேறுங்க குட்டி குழந்தெல்லாம் வந்து உட்காந்து அது பாட்டுக்கு விளையாடிட்டுருக்கு. வியட்நாம் அதான் அதை சொல்ல மாட்டேன், வியட்நாமில் குழந்தைங்க குட்டி பாப்பாலாம் செம்ம அழகாக இருக்குதுங்க. அது நம்மளை வேறு ஒரு மாதிரி பார்க்குதுங்க, ஃபஸ்ட் டைம் பார்க்குறதுனாலையா என்னன்னு தெரில. இன்னும் புதுசாக இருக்கான், நம்ம ஊருக்கும் இவனுக்கும் சம்மந்தமே இல்லாத மாதிரி இருக்கானேன்ட்டு பார்க்குறாங்க போல். ஸோ கைஸ் வாங்க அப்படியே நம்ம வெளியே போகலாம். இங்கே பாருங்கள், ஓஷன் லாஞ்சுன்னு பார்ட்டிலாம் பண்ணுவாங்க போலையே. ஆஹா, சரியான பிளேஸுக்கு தான் வந்திருக்கேன் போல். என்ன பண்ணுறாரு இவர்? சார் பாருங்க, ஏதோ பண்ணிகிட்ருக்காரு, ஒர்க் அவுட் பண்ணுறாரு அவர். அப்படியே வந்தீங்கன்னா ஸ்டெப்ஸ் அங்கங்கே ஸ்டெப்ஸ் வச்சுருக்காங்க அண்ட் வெளியே வந்துட்டு ஷவரும் வச்சுருக்காங்க. ஸோ அப்படியே பீச்சில் பார்த்தீங்களா, நம்ம ஊர்லேயே ஷவர்ஸ்லாம் வச்சா எப்படி இருக்கும். ஆனால் கோளாறு கொடுத்துருவானுங்க நம்ம பாய்ஸு. பட் யா அது இருந்தால் நல்லாயிருக்கும். அந்த கார்டு இருப்பாங்களா, அதுக்குன்னு தனியாக வச்சுருக்காங்க. ஸோ பைக் பார்க்கிங் தனியாக இருக்குது. அண்டு எஸ் பைக் பார்க்கிங் தனியாக அதுக்குன்னு வச்சு நீட்டாக வச்சுருக்காங்க. இங்கே கூட பரவாயில்ல, உச்சிமீன்லேயாவது அங்கங்கே குப்பை இருந்த மாதிரி தெரிஞ்சுது. இங்கே பீச்சிலே குப்பை இல்லாமல் சூப்பராக வச்சுருக்காங்க. ஷவர் கேர்ள்ஸ் பாய்ஸுக்கு தனியாக வச்சுருக்காங்க, அது ஒரு குட் திங். எஸ் எஸ் நம்ம அப்படியே வெளியே வந்துட்டோம். பாஸோடு வந்து வச்சுருக்காங்க போல். ஸோ இந்த மாதிரி ரோட்லேயே வந்து தனியாக ஐ மீன் வெஹிக்கல்ஸ் போடுற ரோடை தாண்டி அந்த வாக்கிங் போகிறதுக்குன்னு தனியாக கொடுத்துருக்காங்க. இதுதான் கைஸ் வாக் மை பீச், மைபாக் பீச் அப்படின்னு வீடியோஸ் பார்த்துருக்கேன். மைபாக் பீச் கைஸ், இது பீச் பேர். ஸோ அவங்க வியட்நாம் கொடியை நீங்கள் நிறைய இடத்துல பார்க்கலாம். வியட்நாம் ஃபுல்லாகவே எல்லா இடத்துலையும் கொடியை பறக்க விட்ருப்பாங்க. ஸோ வாவ், இந்த சீனே சூப்பராக இருக்குது பாருங்கள். இந்த ஆர்ச்சு பின்னாடி அந்த மரத்துக்கு கீழே அந்த சூரியன் படுறது அந்த ஆர்ச்சு, அவங்களோட கொடி, அந்த அப்படியே பீச்சுக்கு போகணுன்னா அந்த மரம், அதுக்கு அப்படியே சன்லைட் படுறது. ரொம்ப நாள் கழிச்சு ஒரு மாதிரி பியூட்டிஃபுல்லான ஒரு நேச்சர். பில்டிங்ஸை பாருங்களேன், யூனிக். அந்த இடத்துல ஃபுல்லாக செடிங்களாக வச்சுருக்காங்களா, பால்கனி ஃபுல்லாக இருக்கிற கிட்டத்தட்ட ஒரு 10-12 ஃப்ளோர் இருக்குமா, அதில் ஃபுல்லாக செடி வச்சுருக்காங்க. இங்கே பாருங்கள், இந்த பில்டிங்கில் ஒரே மாதிரி கட்டியிருக்காங்க. அண்ட் இந்த பில்டிங்கை பாருங்கள், என்னடா இதுவும் ஒரே மாதிரி கட்டியிருக்காங்க, சேம் கலர் ஆல்சோ. அந்த பில்டிங்கும் கைஸ் எல்லாமே அப்படியே ஒரு மாதிரி சேம் அதே மாதிரி
இன்னும் நிலா இருக்குது கைஸ் நான் அங்கே வச்சு தான் இந்த பில்டிங்ஸோட இதெல்லாம் பார்க்கல. இப்போ கிட்ட வந்ததுக்கப்புறம் தான் தெரியுது ஒரு பில்டிங்குமே ஒரே மாதிரி இருக்கிற எல்லா ஃப்ளோர்ஸும் ஒரே மாதிரி கட்டியிருக்காங்க. அண்ட் கலரும் செம்ம யூனிக்காக இருக்குது. இது க்ரீன் டார்க் லைட் அந்த ஒரு க்ரீனில் இருக்குது. இது ஆரஞ்சு நடுவில் மட்டும் அந்த வியட்நாம் கொடியை வந்து வச்சுருக்கனால இந்த நடுவில் பார்த்தோம்ல அது வியட்நாம் கொடியை வச்சுருக்காங்க. அண்ட் இந்த பில்டிங்கில் வந்து பார்த்திங்கன்னா இந்த செடி இருக்கிற பில்டிங்கு சூப்பராக இருக்குது. பா வர மாதிரி இருக்குப்பா. ஸோ நம்ம அப்படியே இன்னும் இதில் நடப்போம். அங்கே ஒரு 20 மினிட்ஸ் இங்கே ஒரு 20 மினிட்ஸ் இருந்தேன்னு வச்சிங்களேன். இன்றைக்கி 40 மினிட்ஸ்க்கான வாக்கிங்கும் ஓவர் ஆன மாதிரி ஆகிடும். சன்செட் இன்னும் எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்கள். வருவோம். இந்த வீடியோவில் நீங்கள் என்ன பார்க்க போகிறீங்க இது மட்டும் இல்லை. இப்போ நம்ம ரூம் போயிட்டு அண்ட் இன்னொரு விஷயம் நான் தூங்கவே இல்லை. நம்ப முடியுமா? தூங்கவே இல்லை. இந்த சென்ஸ் நேற்று வீடியோ பார்த்துருப்பீங்க. அங்கே வந்தேன் ஒரு 10:30க்கு தான் ரீச் ஆனோம். போயிட்டு சாப்பிட்டு வந்தேன். 11:30 ஆச்சு. நல்ல பெட்டு. அதாவது ஒரு பாட்டு போடுவேன், மெத்தைய வாங்கின தூக்கத்தை வாங்கலை அப்படின்ற மாதிரி. கைஸ் சன் கிஸ்ஸிங் இல்லை ஸ்லாப்பிங். நல்ல ரூமு, நல்ல ஏசி, நல்ல பெட்டு, நல்ல பில்லோ, எல்லாமே சூப்பர். ஆனால் எனக்கு தூக்கமே வரல. பிறண்டு படுகிற மேபி நியூ பிளேஸ்ன்றதுனால வரல போல். என்னெல்லாம் தெரில, தூக்கமே வரல. ஆனால் 3:45 சரி 3:45 தான். ஆனால் ஃபோன் நோண்டல, ஃபுல்லாக ஃபோன் நோண்டாமல் நான் பாட்டு தூங்குன்னு தான் ட்ரை பண்ணிகிட்ருக்கேன், முடியல. அதுக்கப்புறம் ஒரு 4:45க்கு மெசேஜ் வருது. என்னென்னு பார்த்தா நம்ம எடிட்டர் இந்த மாதிரி நான் நாளைக்கு வெளியே போகிறேன், ஸோ வீடியோ முடிச்சிட்டேன், செக் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஏதாவது கரெக்ஷன்ஸு ஒரு வாட்டி பார்த்துருங்க அப்படின்னு சொல்லி அது வந்து மாற்றினோன்னே சரி ஓகே. 3:45 ஆகிடுச்சு. வீடியோ வேறு 40 மினிட்ஸ் வீடியோ. அப்படியே வந்து இங்கே பாருங்கள் ஆன்டிஸ் கேங் ஜூம்பாவில் இறங்கிட்டு இருக்கிறாங்க. நீ என்னடா வாக்கிங் போகிறது, நாங்கள் ஆடுறோம் போடுறா ஜூமாவில் இறங்கிட்டாங்க. ஸோ அவர் வீடியோ வந்தது பாருங்கள். சரி வீடியோ பார்க்க எனக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது நம்ம ஃபாரின் வீடியோஸை. ஸோ அதனால் அப்படியே பார்க்க ஆரம்பிச்சுட்டு பார்த்தா மணி 4:50 ஆயிடுச்சு. சரி இதுக்கு மேலே என்னத்தை தூங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கிளம்பி வந்துட்டேன். என் கண்ணை பார்த்தா தெரியும்னு நினைக்கிறேன் உங்களுக்கு. 5 நிமிஷம் இல்லை, கண்ணை மூடி தூங்கவே இல்லை. இப்போ இதுக்கப்புறம் போய் தான் தூங்கணும். தூங்கி எழுந்து நம்ம இங்கே இருக்கிற ஒரு முக்கியமான மார்க்கெட்டுக்கு போகிறோம். அது மட்டும் இல்லாமல் எப்படி நம்ம ஹொச்சிமினில் சாப்பிட்டோமோ அந்த மாதிரி இங்கே தனாங்குன்னு ஒரு ட்ரெடிஷ்னல் ஒரு லோக்கல்ஸ் ஃபேவரட்டான ஃபுட்டு இருக்குது. ஸோ அதையும் வந்து நம்ம ட்ரை பண்ண போகிறோம். கைஸ் நான் இந்த இதை சொல்லணும்னு நினச்சேன் உங்களுக்கு. இதை நான் ஹொச்சிமின்லேயே பார்த்தேன். அந்த கார்க் மாதிரி ஒன்று இருக்குது. அந்த கார்க் வச்சு சூப்பராக இருக்கு. நைஸ். வா ஏய் இங்கே பாருங்க. ஓ இட்ஸ் ஓகே, பிளேயிங் குட். ஏய் அங்கே பாருங்கள் ஒரு கார்க் மாதிரி இருக்கும். அது கால்லேயே விளையாடுறாங்க. அவ்வளோண்டு ரொம்ப சின்னது தான், ரொம்ப சின்னதாக இருக்குது. அது என்ன கேம்னு கூட தெரில. இதுக்கு முன்னாடி நான் இதை பார்த்ததே இல்லை. நம்ம இது விளையாடுவோம்ல, பேட்மிண்டன் விளையாடுவோம்ல, அந்த ஷட்டில் கார்க்கு. பாருங்க. ஏய் இவர் செம்ம ஸ்டைலாக ஆடுறாரு. சூப்பர். ஏய் வாட் இஸ் தட் ஷோ? எஸ். ஓ கார்க். ஓ ஓகே. யூ ப்ளே ஸோ பியூட்டிஃபுல். ஏய் ஸ்கார்க்கு மாதிரி இருந்தது பார்த்தீங்களா? அது நான் அன்றைக்கி அங்கேயே வந்து பார்த்தேன். அது பார்க்கணுன்னு நினச்சா கரெக்டாக இங்கேயும் அது விளையாடுறாங்க. ஒருவேளை வியட்நாம் இந்த கேம் வந்து பாப்புலர் போல். ஸோ இங்கேயும் விளையாடிட்டுருக்காங்க. அதை இங்கே பாருங்க மொத்த கேங்கும் அதுதான் விளையாடுறாங்க. அங்கே பாருங்கள் பயங்கரமாக, அதுவும் இவ்வளோண்டு எப்படி கரெக்டாக அடிக்கிறாங்க பாருங்கள். தலைவன் பாருங்கள் சரியான சைக்கிளில் இருக்கான். ஏய் அந்த பொண்ணு பாருங்கள் என்ன மாதிரி ஆடுதுன்னு. மூஞ்சில் வச்சிடாதீங்க தத்தா, வந்த உடனே போட்டு தள்ளுறாதீங்கண்ணே. சூப்பர். ஸோ அதுதாங்க இப்போ வந்து இதை முடிச்சுட்டு போய் தான் நான் தூங்கவே போகிறேன். தூங்கி எழுந்து அந்த மார்க்கெட்டுக்கு போகிறோம். அதுக்கப்புறம் ஒரு முக்கியமான ஃபுட்டை சாப்பிட்றோம். அண்ட் இங்கே ட்ராகன் பிரிட்ஜ் அப்படின்னு ஒன்று இருக்குது. அது வந்து போய் உங்களை நான் மார்னிங் வியூ காமிக்கிறேன். ஈவினிங் தான் வந்து ஆனால் லைட்ஸ்லாம் போட்டிருப்பாங்க. ஸோ அதையும் பார்க்கலாம். ஸோ அதை பார்த்துட்டு மார்க்கெட் போயிட்டு ஸோ மொத்தத்தில் உங்களுக்கு பஞ்சமே இல்லை உங்கள் என்டர்டெயின்மெண்ட்டுக்கு. ஆக்சுவலாக அந்த 4 மணிக்கு கூட நாங்கள் வீடியோ வந்து இன்றைக்கி சீக்கிரம் கரெக்டாக போட்டுருணும். அண்ட் உங்களை பார்க்குறதுக்கும்
நல்லா இருக்கணுன்றதுக்காக நாங்கள் பயங்கரமான எஃபர்ட் போட்டுட்ருக்கோம் கைஸ். நீங்கள் என்டர்டெயின் ஆகணும் தான் அந்த ஒரு 30 மினிட்ஸ் உங்களுக்கு வந்து ஸ்ட்ரெஸ் ஃப்ரீயாக ஜாலியாக அந்த ஒரு 30 மினிட்ஸ் ஜாலியாக நீங்கள் ஒரு வீடியோவை பார்க்கணும் அப்படின்றதுக்காக நாங்கள் நிறைய எஃபர்ட் போடுறோம். இந்த வீடியோவை லைக் பண்ண மறந்துடாதீங்க. கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள் அண்ட் ஷேர் பண்ணவும் செய்யுங்க உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு. கண்டிப்பாக கமெண்ட்ஸ் சொல்லுங்கள். ஸோ நீங்கள் சொல்கிற கமெண்ட்ஸ் தான் வந்து நான் ஆல்ரெடி ஒரு வீடியோவில் சொல்லியிருப்பேன், எனக்கு ஒரு பூஸ்டப்பாக இருக்குது. பாருங்கள், இப்போ கூட நான் படுத்துருக்கலாம், பட் அந்த கமெண்ட்ஸ் வந்து என்னை வந்து பவர் பண்ணி போ அப்படின்னு சொல்லுது. அண்டு அதனால் லைக்கு, ஷேரு, வேறு என்ன, கமெண்ட்ஸு, சப்ஸ்கிரைபு இது எல்லாத்தையுமே வந்து பண்ணிவிடுங்க. நம்ம இப்போ எங்கேயாவது காஃபி ஷாப் இருந்துன்னா ஒரு காஃபி மட்டும் குடிச்சிட்டு அப்படியே ரூமுக்கு போவோம். தூங்க வேறு இல்லை, அதுவே லைட்டாக பயமாகவும் இருக்குது தூங்காது. ஏன்னா எப்போ போட்டு தள்ளுவானுன்னே தெரியாது. அது ட்ரிப்பில் வேறு, இது வேறு லாங் ட்ரிப்பு, அதனால் கொஞ்சம் தூங்கணும். இங்கே ஜும்பா கிளாஸ் போயிட்டுருக்கு. பாருங்கள் எல்லாருமே ஃபிட்னஸ் எவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாங்கன்னு. ஜிம்மும் இருக்குது, அப்படியே பாய்ஸ் ஜிம்மு. அண்ட் வந்து அந்த தனாங் பீச் அப்படின்னு போட்டிருக்குது. அண்ட் அதுலேயும் பாருங்கள் பக்கத்தில் அவங்களோட ஃப்ளாகை வந்து பறக்க விட்ருக்காங்க. அந்த மரம் தான், அது மியாமிலேயும் இதே மாதிரி மரம் தான் கைஸ் இருக்கும். அதனாலே என்னமோ பார்க்குறதுக்கு அந்த மாதிரி தெரியுது என்னமோ. பட் போனோம் ஒரு நாள் USA போனோம் கண்டிப்பாக. ஸோ எஸ், தனாங் பீச் செம்மையாக இருக்குது. இந்த மரத்துக்கு முன்னாடி வச்சுருக்கனால தான் அது இன்னும் பார்க்க நல்லா இருக்குது. அந்த சன்லைட் அந்த கேப்பில் வெளியே தெரியுது, சூப்பராக இருக்குது. கைஸ் இப்போ நம்ம போகலாம். போயிட்டு காஃபி குடிச்சிட்டு ஒரு தூக்கத்தை போடுறேன், இல்லைன்னா என்னை போட்டுருவாங்க போல். வாங்க போகலாம். ஓ, என்னால் இங்கேருந்து போகணுன்னு நினைக்கிறேன், ஆனால் மனசே வர மாட்டேங்குது. இந்த பக்கம் பேசிட்டு இப்படி திரும்புகிறேன்னா பாருங்கள், அப்படியே இந்த கேப்பில் மவுண்டன்ஸ் தெரியுது. ஆல்ரெடி எனக்கு மவுண்டன்ஸ்னால் ரொம்ப பிடிக்கும். எனக்கு பீச்சை விட மவுண்டன்ஸ் தான் பிடிக்கும். இது ரெண்டுமே ஒரே இடத்துல இருக்கிறதுனால வேற மாதிரி இருக்குது. தெரிஞ்சு போச்சு, நம்ம ஒரு இடத்துக்கு வந்து ஃபஸ்ட்டு மார்னிங்கே இந்த அளவுக்கு ஒரு நல்ல வைப்பில் இருக்குன்னா வேறு லெவலில் தான் போகுது. ஸோ வாங்க, விட்டால் நான் இங்கேயே இருந்துருவேன். கிளம்பலாம், கிராபை போடுவோம். நம்ம ரூம் வந்து கிட்டத்தட்ட 3.6 கிலோமீட்டர்ஸ் கைஸ், கொஞ்சம் தூரம் தான். அதனால் கிராபை போட்டே போயிடுவோம். கைஸ் காஃபி வந்துருச்சு. நல்ல சூப்பராக இருந்தது பீச்சு. அதில் நல்லா வாக்கிங் போயிட்டு வந்து இப்போ ஒரு காஃபி குடிச்சிட்டு தூங்க போகிறேன். ஆக்சுவலாக காஃபி எனக்கு ரொம்ப பிடிக்கும். கண்டென்ஸ்டு மில்க் தான் கைஸ் ஊற்றுறாங்க. நம்ம ஊர் மாதிரி நான் இந்த பாலை ஊற்றுவாங்க. காஃபி எனக்கு ரொம்ப பிடிக்கும் கைஸ். பட் அந்த ஸ்டோன் வந்ததுலேருந்து காஃபி குடிக்கக்கூடாதுன்னு சொன்னாங்க. அதனால் நான் குடிக்கிறதே விட்டுட்டேன் ஆக்சுவலாக. பட் இங்கே வந்து அதை ஒரு வாட்டி திரும்ப ரொம்ப நாள் கழிச்சு குடித்தோடனே அது அடிக்ஷன் தானே காஃபியும். ஸோ அதுவும் வியட்நாமில் காஃபி ஐயோ கேள்விப்பட்டிருக்கேன். பட் என்னடா எல்லோரும் மாதிரி தான் இருந்துட போகுது அப்படின்னு யோசித்தேன். பட் வேறு மாதிரி இருக்குது. எனக்கு நான் குடிக்கக்கூடாது தான், ஆனாலுமே என்னால் சரி அப்பப்போ ஒரு 3 நாளைக்கு ஒரு வாட்டி அப்படியாவது குடிச்சிட்றேன். சரி இப்போ அதை பற்றி பேச வேணாம், அதுக்கு ஞாபகம் வந்துச்சுன்னு வச்சுங்க பிரச்சனை ஆகிடும். வாவ், ஸ்ட்ராங். இந்த பிரேக்கிங் பேடில் சொல்லுவான் பாருங்கள், டைட்டுன்னு அந்த மாதிரி டைட்டாக இருக்குது. ஸோ எஸ், ஒரு புதுசாக ஒரு ஊருக்கு போகிறோம். நாங்கள் இதை விட ஒரு பியூட்டிஃபுல்லான மார்னிங் we couldn't expect more than this. ஸோ நல்ல ஒரு மார்னிங். ஆனால் இப்போ போய் தூங்கினா தான் நமக்கு நல்ல ஒரு ஆஃப்டர்நூன் கிடைக்கும். அதனால் நான் இந்த காஃபியை போட்டு போய் தூங்கி எழுந்து வந்து அப்படியே கண்டினியூ பண்ணுறேன். வரேன். டைம் 7 தான் ஆகுதுன்னு நினைக்கிறேன். கரெக்டாக 7:05 ஆகுது. ஸோ காஃபியை குடிச்சிட்டு 7:05 ஆகுது. பார்ப்போம் நான் எப்போ தூங்கி எழுந்திருக்கிறேன்னு.